இந்திய மார்க்கெட்ல சிஎன்ஜி கார்ஸ்க்கு வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். அதனால பல்வேறு முன்னணி நிறுவனங்களும் அவங்களுடைய புதிய சிஎன்ஜி கார்களை விற்பனைக்கு அறிமுகம் செய்யறதுல அதிகமான ஆர்வங்களை காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல டாடா மோட்டார்ஸ் நிறுவனமும் ஒண்ணுன்னு சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஏற்கனவே டாடா டியாகோ சிஎன்ஜி மாடல் மற்றும் டாடா டிகோர் அப்படின்ற ஒரு மாடலையும் சிஎன்ஜி அப்படிங்கிற புதிய ஆப்ஷன்கள்ல கார்களை விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த வரிசையில டாடா altroz சிஎன்ஜி காரை விற்பனைக்கு அறிமுகம் செய்வதற்கு இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட தயாராகிட்டாங்கன்னு சொல்லலாம். இது இந்தியாவில் ஏற்கனவே மிகவும் பிரபலமா இருக்கக்கூடிய altroz பிரீமியம் ஹேட்ச்பேக் ரக சிஎன்ஜி காருடைய வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஜனவரி மாசம் நடைபெற்ற 2023 ஆட்டோ எக்ஸ்போ திருவிழாவில் டாடா altroz சிஎன்ஜி கார் காட்சிக்கு வைக்கப்பட்டது. டாடா altroz சிஎன்ஜி கார்ல ட்வின் சிலிண்டர் தொழில்நுட்பம் வழங்கியிருக்காங்க. சிஎன்ஜி கார்களுடைய பூட் பகுதியில பொருட்களை வைப்பதற்கான இட வசதியில பற்றாக்குறை ஏற்படுவதை இந்த தொழில்நுட்பம் நிவர்த்தி செய்கிறதுன்னு சொல்லலாம். எனவே சிஎன்ஜி கார்கள்ல தனித்துவமான ஒன்னா இருக்கு கருதவும் படுது. டாடா altroz சிஎன்ஜி காருக்கு முன்பதிவுகளை ஏற்கக்கூடிய பணிகள்ல தற்போது விறுவிறுப்பா நடைபெற்று வருவதா தகவல் கிடைச்சிருக்கு. விருப்பம் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் 21,000 ரூபாயை முன்பணமா செலுத்தி டாடா altroz சிஎன்ஜி காரை புக் செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. டாடா altroz சிஎன்ஜி காரை வாடிக்கையாளர்களுக்கு டெலிவரி செய்யக்கூடிய பணிகள் நடப்பு மே மாதம் மத்தியில தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அதனால இன்னும் ஒரு சில நாட்கள்ல டாடா altroz சிஎன்ஜி காருடைய விலை அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே இந்தியாவில் உள்ள டாடா டீலர்ஷிப்களுக்கு altroz சிஎன்ஜி கார் தற்போது வர தொடங்கியிருக்கு. அறிமுக நாள் நெருங்கி விட்டதை இது நமக்கு உணர்த்ததுன்னு சொல்லலாம். இந்திய மார்க்கெட்ல மாருதி சுசுகி பலேனோ சிஎன்ஜி மற்றும் டொயாட்டோ கிளான்சா சிஎன்ஜி கார்களுக்கு நேரடியான போட்டியாக டாடா altroz சிஎன்ஜி களமிறங்கப்பட இருக்குங்க. இதுல பொருத்தப்பட்டிருப்பது 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் சொல்லலாம். பெட்ரோல் மூலமா இயங்கும் பொழுது இந்த இன்ஜின் பவர் அவுட்புட் 87 பிரேக் பவர் மற்றும் 113 நியூட்டன் டார்க் திறனை வழங்கக்கூடியதா இருக்கும். ஆனா சிஎன்ஜி மூலமா இயங்கும் பொழுது இதோடைய இன்ஜின் பவர் அவுட்புட் 76 பிரேக் பவர் மற்றும் 97 Nm டார்க் ஆக குறைந்துவிடும். இருந்தாலும் நீங்க சிறப்பான மைலேஜை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு கார்ல. அநேகமா டாடா altroz சிஎன்ஜி கார் ஒரு கிலோவுக்கு 27 இருந்து 30 கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் பரவலாவே இருக்கு. டாடா altroz சிஎன்ஜி கார்ல 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்களா வழங்கப்பட இருக்கு. இந்த கார்ல ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. பொதுவா சிஎன்ஜி கார்கள்ல ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்கள் வழங்கப்படுவதில்லை என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. வசதிகளை பொறுத்த வரையில சன்ரூஃப், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏர் பியூரிஃபையர், மழை வந்துச்சு அப்படின்னா தானா இயங்கக்கூடிய வைப்பர்ஸ், ஆம்பியன்ட் லைட்டிங் உட்பட பல்வேறு அம்சங்கள் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் எலக்ட்ரிக் கார் போலவே சிஎன்ஜி கார்களும் மிகவும் வேகமா பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. இந்த நேரத்துல டாடா altroz நிறுவனம் அவங்களுடைய கவனத்தில் சிஎன்ஜி கார்கள் மீது திருப்பி இருக்கிறதுனால நல்ல விஷயமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னதா எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்ல டாடா தான் நம்பர் 1 நிறுவனமா இருந்துட்டு வராங்க. அதையும் நம்ம இங்க குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்றோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல அருமையான டபுள் சார்ந்த தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.